ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 11th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர். 90 மார்க் எக்ஸாமு, 90க்கு நீங்கள் 25 எடுக்கணும், டைமிங் 3 hours. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? MS சுவாமிநாதன். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கு எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாம் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ 7 to 14 இதில் 13 கொஷின் கம்பல்சரி. அழிப்பு கோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன? வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் அப்வர்ட் ஸ்லோப்பிங் ஃபார் சப்ளை கர்வ்ஸ்? மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? கீழ்கண்ட நிறுவனத்தின் தேவை கோடு வரையவும். நிறைவு போட்டி, முற்றுரிமை. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கு முன் இந்தியாவில் காணப்பட்டுள்ள பல்வேறு வகையான நில உடைமை முறைகளின் பெயர்களை கூறுக. மத்திய அரசு அறுவடைக்கு பின் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை உட்கூறுகளை கூறுக. தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் யாவை? வாட் ஆர் த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் தமிழ்நாடு? MS வேர்டின் முக்கிய அம்சங்கள் யாவை? வாட் ஆர் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் MS வேர்ட்? தேசிய ஊரக நல அமைப்பு பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 3 21 இதில் 14 கொஷின் கம்பல்சரி. பொருளியலை பற்றி பற்றாக்குறை இலக்கணத்தை விளக்குக, மேலும் அதனை மதிப்பீடு செய்க. எக்ஸ்பிளைன் த ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆக்சஸ் இட். தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட். அளிப்பு நிகழ்ச்சியினை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் ஃபார் எலாசிட்டிஸ் ஆஃப் சப்ளை? வாய்ப்பு செலவை எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும். டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இன் ப்ரொவைட் த எக்ஸாம்பிள். நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைம் அண்ட் இண்டஸ்ட்ரி. பணத்தேவைக்கான நோக்கங்கள் யாவை? கிராம சர்வ வேதாவை பற்றி சீர்குறிப்பு வரைக. GST என்றால் என்னது? நன்மைகளை எழுதுக. அதே மாதிரி முத்ரா வங்கியின் நோக்கங்களை பட்டியலிடு. DMP முறையினை குறித்து விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 to 5 35 பொருளியலின் தன்மை எல்லைகளை பற்றி விவரிக்கவும், அல்லது தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. எலாபரேட் த நேச்சுரல் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்ஸ்பிளைன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஊரக பொருளாதாரத்தின் பண்புகள் விசித்திரமானவை விவாதிக்கவும். தேவை விதி மற்றும் அதன் விதிக்கான இலக்குகளை விவரிக்கவும். சம அளவு உற்பத்தி கோட்பாட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விவரிக்கவும். சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களையும் பண்புகளையும் விளக்குக. இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும். பல்வேறு விலை நிலைகளுக்கிடையே AR மற்றும் MR கோடுகளுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்குக. Describe the performance in 5-year plans of India. Explain the relationship between AR and MR curves in various price of conditions. நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. காந்திய பொருளாதார கருத்துக்களை விளக்குக. Explain the features of perfect competition. Write the detail for the Gandhian economic idea. அதே மாதிரி பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? கிராமர் விதியினை பயன்படுத்தி சமன்பாடுகளில் XY மதிப்புகளை காண்க. அதுக்கு கீழே பேரளவு தொழிற்சாலை குறித்து எழுதுக. ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் இந்த லார்ஜ் ஸ்கேல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.